கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/10/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று காலை 8 மணி 6 நிமிடம் வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 34 நிமிடம் வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று அதிகாலை 5 மணி 18 நிமிடம் வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 8 மணி 13 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி 34 நிமிடம் வரை அஸ்வினி, பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு இன்று முழுவதும் சந்திராசிரமம் இருக்கு. நேத்திரம் இன்னைக்கு முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும், அரை ஜீவன் இருக்கும். இன்றைய தினம் சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இந்த வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடை செய்யலாம். இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்து இன்னைக்கு வழிபாடு செய்தால் மிகவும் நன்மை. இன்றைக்கு 6ஆம் நாள் நவராத்திரி. 6ஆம் நாள் இன்னைக்கு நவராத்திரி பூஜை, அம்மன் வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி எப்பொழுதுமே வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரிந்தது முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். போல எப்பொழுதும் சொல்வது போல் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கன்னியா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும், துலாத்தில் சுக்கிர பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று, மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். எப்பொழுதும் போல நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் என்றால் பணம் கட்டுக்கட்டா நம்ம வீட்டுல இருந்தாதான் ஐஸ்வர்யம் அப்படின்றது இல்லை. நம்ம பீரோ லாக்கர்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தால் மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யம் அப்படின்ற சொல்லுக்கு நிறைய பொருள் அர்த்தம் இருக்கு. எல்லாரும் ஐஸ்வர்யம்னா பணம், நகை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஐஸ்வர்யன்னு நினைக்கிறாங்க. அதை விட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்கு முன்பு நாம் எப்பொழுதும் சொல்வது போல் கண் திருஷ்டி பொடி நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் சந்தோஷம். சொன்னவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அதே போல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க, பண வரவு அதிகரிக்க, வியாபாரம் அதிகரிக்க, எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாங்கி அதை வச்சு அது சரியான முறையில பூஜை செய்யணும். அதை பூஜை செஞ்சாதான் அதுக்கு பலன் உண்டு, இல்லைன்னா பலன் கிடையாது. நம்ம வாங்கிட்டோம் வச்சிட்டோம், இதுக்கு மேல எல்லாமே ஓஹோன்னு வரும். அது வரும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்கி வச்ச பிறகு அது யூஸ் பண்ணாம ஒரு பொருளை வச்சிருந்தா அது என்ன ஆகும்? மக்கிடும், இல்லைன்னா துரும்புச்சு போயிடும், ஏதோ ஒண்ணு நடக்கும். அதே போலதான் கடவுளுடைய பொருளை வாங்கும்போது, இப்போ ஒரு விக்கிரகம் வாங்குறோம்னா அந்த விக்கிரகத்தை கொண்டு அதுக்கு அபிஷேகம், ஆராதனை, நைவேத்தியம் எல்லாம் பண்றோம் இல்லையா? அதே போலதான் ஒரு எந்திரத்தை வைக்கும்போது அதுக்கு உண்டான பூஜா முறைகளை செய்து வந்தால் நிச்சயமாக, நான் சொல்வதெல்லாம் எப்படி சொல்லுவேன்னா 108 நாள் பூஜை பண்ண சொல்லுவேன். ஏன்னா இந்த 108 நாள்ன்றது உங்களுக்கு 2 மண்டலம் 3 மண்டலம் கிட்டத்தட்ட வரும். அப்படி வரும்போது சில பேர் 48 நாள் பூஜை பண்ணிட்டு
சுமாராக தாங்க இருக்கு அப்படின்னுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நான் 108 நாள் சொல்றேன்னா, 65 நாள் வரைக்கும் சுமாரா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நடந்த விஷயங்கள். சுமாரா அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே தான் போயிட்டே வரும். ஆனா 65 நாள் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நீங்க என்ன வேண்டுதல் வச்சு பண்றீங்களோ அது அத்தனையும் அங்க நடக்கும். ஏன்னா இது இப்ப இல்ல, 2008ல இருந்து நான் சில ஒரு விஷயங்கள் செய்து கொடுப்பேன். லக்ஷ்மி படம் ஒண்ணு செஞ்சு கொடுப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், கோல்டு பிளேட்டட் 24 கேரட் கோல்டு பிளேட்டட்ல ஸ்ரீயந்திரம் வச்சு அந்த லக்ஷ்மி படத்தை கொடுப்பேன். அது 108 நாள் பூஜை பண்ணி நிறைய பேரு, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. ஆனா அவங்க சாதாரண குடும்பம் தான். சாதாரண குடும்பத்துல உள்ளவங்க 35 லட்சம் கடனை எப்படி அடைக்க முடியும்? இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 2009. அப்போ அவங்க வாங்கிட்டு போய் இதை செஞ்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 108 நாள் இந்த பூஜை முடியறதுக்குள்ள பாதி கடனை அடைச்சிட்டாங்க. இது நடந்த உண்மை, முக்கியமான ஒரு வாக்கு இது. அப்புறம் 108 நாள் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கே வந்து அவங்க, நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அவ்வளவா காசு வாங்கல, ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது நான் வாங்கல. அப்புறமா அவங்களே கொண்டு வந்து எனக்கு பணம்லாம் கொடுத்துட்டு போனாங்க. பூ, பழம், ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி, சாமிக்கு நெய் டப்பா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு உண்மை. நிறைய சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் போதுதான் அதுக்கு வேல்யூபிள் அதிகம். ஏதோ நம்மளும் வாங்கணும், வச்சோம், செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழு மனதோட, முழு நம்பிக்கையோட, முழு தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு அது நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த காலத்துல இருந்தே நம்ம சுத்தி போட்டுன்னு வரோம். ஒரு நிறைய விஷயங்கள், கல்லுப்பு எடுத்து சுத்தி போடுறோம், எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய். எதை நீங்க யோசிச்சு அதை செய்றீங்க? சுத்தி போட்டா நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தானே செய்றீங்க. அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது தானே. அதே போலதான் எல்லாமே. இந்த கண் திஷ்டி பொடி ஆகட்டும், ஐஸ்வர்ய பொடி, இப்போ நிறைய பேர் ஐஸ்வர்ய பொடி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சந்தோஷம்தான். நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். பணம் கட்டுக்கட்டா நம்ம லாக்கர்ல வச்சிருந்தாலும், தங்கமே வச்சிருந்தாலும் ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு பெண் பிள்ளையோட கொலுசு ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அது ஐஸ்வர்யம். இப்போ ஒரு ஆண்மகன் வீட்டிற்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி சிரிப்போட எதிரில் வந்து நின்றாலே அது ஒரு ஐஸ்வர்யம். எவ்வளவு வளர்ந்து வந்தாலும் அப்பா திட்டும் திட்டு கூட ஐஸ்வர்யம்தான். அம்மா கையால சாப்பிடும் உணவு ஐஸ்வர்யம். அதே மாதிரி பசுமையான மரங்கள், பயிர் நிலங்கள் வந்து ஐஸ்வர்யம். பௌர்ணமி தினத்துல நிலவை பார்ப்பது ஐஸ்வர்யம். அந்த நிலவை நாம் வணங்கும் போது ஐஸ்வர்யம் கிடைக்கும். நம்மை தழுவி கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்களும் ஐஸ்வர்யம்தான். குழந்தை சிரிப்பு ஐஸ்வர்யம்தான். பால்வடியும் குழந்தை இருக்கு இல்லையா, அது இயற்கை ஐஸ்வர்யம். அது மாதிரி அவசரத்துல உதவுறான் பார்த்தீங்களா ஒரு நண்பன், அந்த நண்பனும் ஐஸ்வர்யம்தான். குழந்தைகள் படிக்கும் படிப்பும் ஐஸ்வர்யம்தான். கடவுள் கொடுத்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே ஐஸ்வர்யம்தான். ஒருவருக்காவது உதவி செய்யும் மனசு இருந்தால் அதுவும் ஐஸ்வர்யம்தான். கணவன் மனதில் ஒரு பொருளை நினைக்கும் போதே கேட்காமல் கொண்டு வரும் அன்பான மனைவியும் ஐஸ்வர்யம்தான். எத்தனை வயது ஆனாலும் உரிமையுடன் போடா வாடா என பேசும் பால்ய நண்பர்களும் ஐஸ்வர்யம்தான். நம்மை சுற்றி நல்ல உண்மையான நண்பர்கள் இருந்தாலும் ஐஸ்வர்யம்தான். ஐஸ்வர்யம் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம
சொல்லிக்கொண்டே போகலாம். நோயற்ற வாழ்வும் இறுதிவரை யாருக்கும் சிரமம் கொடுக்காமல் வாழ்க்கை பயணம் முடிவதும் ஐஸ்வர்யம். என்னுள் இருந்து என்னை ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் ஐஸ்வர்யம் இன்பத்திலும் துன்பத்திலும் பார்த்து சிரிக்கும் அவரவர்களுடைய மனதில் எந்த கடவுளை நினைக்கிறீர்களோ அவர்கள் சிரிக்கும் சிரிப்பும் ஐஸ்வர்யம்தான். ஐஸ்வர்யம் என்பது பணம் மட்டுமல்ல, இத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் உலகில் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செய்யுங்க. ஏற்கனவே இது சொன்னதுதான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். சொன்னதே சொல்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு மறந்துடுவாங்க. அதனால ரிமைண்ட் பண்றேன். இது வேற ஒன்றும் இல்லை. மதியம் 1 மணியிலிருந்து 1:15க்குள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுங்க. நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவர்களை பெயரை எழுதி, நான் கடன் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி, அதுவும் எதுல எழுதுனா பிங்க் கலர் பேனால தான் எழுதணும். எழுதி அவர்கள் பேரை எழுதணும். இப்ப அடகு நகை வச்சிருக்கீங்கன்னா அடகு கடை பேரை எழுதணும். எழுதி அந்த கவர், ஒரு வெள்ளை கவர் வாங்கி அதுக்குள்ள போட்டு அந்த கவர் மேலேயும் அதை எழுதணும். நல்லா புரிஞ்சுங்க, எழுதுறது பெருசு கிடையாது, அந்த டைமிங் தான் பெருசு. 1 மணியிலிருந்து 1:15க்குள் இதை செய்ய வேண்டும். செஞ்சு அதுக்குள்ள ஒரு 10 ரூபாவோ 1 ரூபாவோ எவ்வளவு உங்க கையில கிடைக்குதோ அது உள்ள போட்டு அதை அப்படியே சாமி கிட்ட வச்சிருங்க. வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த சில வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கால தாமதம்லாம் ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதரர் பற்றிய சிந்தனைகள்லாம் மேம்படும். யாரையும் குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்வதா இருந்தால் அந்த வேலையை தவிர்த்துருங்க. செயல்கள்ல பொறுமை தேவை. வருமானம் பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள் மேம்படும். வண்டி வாகனங்களால் திடீர் செலவுகள் ஏற்படும். புதியவர்களிடத்தில் கவனத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பரணி நட்சத்திரம் பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பலம் மற்ற பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும். புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். விலையுறந்த பொருட்கள்ல கவனம் தேவை. போட்டி தேர்வுல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு ஏற்படுகின்ற ஒரு தருணம். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனை மேலோங்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அரசாங்க காரியங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். அது செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க. உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் விருத்தி நிறைந்த நாளாக அமையும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளா வெளிப்படுத்துங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்
ஆதாயகரமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைக்கின்ற ஒரு நாள். கலை சார்ந்த துறையில் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6 அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். உறவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பழமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்கள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5 அச நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய தொழில்நுட்பம் கருவிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். போட்டி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது. வேலையாட்கள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய நாளாகவும் அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 2 அச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த தன உதவிகள்லாம் கிடைக்கும். அதே போல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். முகப்பொலிவு மேம்படும். வரவேண்டிய சில தன வரவுகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில அலைச்சல்கள் அதிகரிக்கும். பெருந்தன்மையான செயல்பாட்டு மூலம் அனுகூலம் ஏற்படும். தனித்து செயல்படுவதில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும். சில வேலைகளை நீங்களே செய்து முடிப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது. அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காதீங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 1 அசு நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
நினைத்த வேலையை செய்து முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். எதிர்பாரா சில பயணங்கள்லாம் ஏற்படும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு விலகும். தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை, அடுத்தவர்களிடம் சொல்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். கடன் சார்ந்த செயல்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் பிரயாணமும் அதிகரிக்கும். அந்த பிரயாணத்தால் அனுகூலம் இருந்தால் பிரயாணம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபார அபிவிருத்திக்கான நல்ல சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் இன்னைக்கு செலவுகளும் அதிகரிக்கும். அதுவும் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை சம்பந்தமான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மனசுல அரசு சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். நட்பு வட்டாரமும் இன்னைக்கு விரிவடையக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களால் அனுகூலமும் இன்னைக்கு ஏற்படும். இன்னைக்கு அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தன உதவி கிடைக்கணும் நீங்க எதிர்பார்த்திருந்தால் இன்றைய தினம் அது கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் வேகம் அதிகரிக்கும். மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள். புதியவர்களின் நட்பால் உற்சாகம் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். அந்த வேகத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.